ஸ்வேதா, நீங்க உள்ள வாங்க. ஸ்வேதாக்கா மேலதான் இருக்காங்க. ஸ்வேதாக்கா உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஏய் பிரியங்கா. ஏய் பிரியங்கா. ஆமா. ஏய் ஹாய் ஸ்வேதா. நிஷா, அக்ஷயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன்டி. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு சுமதி சொல்லிருந்தா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்துக்கு வந்தியே, Dress எல்லாம் கொண்டு வந்தியா? இருக்கே, ஏன் கேக்குற? அப்ப ஒண்ணு பண்ணு, எங்களோட தங்கி டேரா போட்டு ஜாலியா இருந்துட்டு போ. ஏய் போடி, எங்க வீட்ல எல்லாம் திட்டுவாங்க. ஆமாமா, நீ ரொம்ப தான் வீட்டுக்கு பயப்படுற ஆளு. இருடி. ஆமாண்டி, நீ இரு. நாமெல்லாம் சிரிச்சு பேசி ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்க தங்கிட்டு போலாண்டி. சரி சரி, இருக்கிறேன். அப்பா சம்மதிச்சுட்டா. ஏய் நிஷா, ஜாலிதான். இந்தாங்க. இவங்க யாரு? வெண்ணிலா. வா போலாம். வா. ஸ்வேதாக்கா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எங்க உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஆ, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க திடீர்னு வேற ஏதோ ஃபங்க்ஷன்ல மாட்டிக்கிட்டு லேட் ஆயிடுச்சா, அதனால இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க வெண்ணிலா. என்னக்கா நீங்க 20 பேர் வருவாங்கன்னதும் எல்லாருக்கும் சேர்த்து டிபன் பண்ணிட்டேன் தெரியுமா? அதுதான் அது இவதான் பிரியங்கா. பிரியங்கா வந்துட்டால. இவ ஒருத்தியால தான் அங்கிருந்து வர முடிஞ்சுதான். என்னடி பிரியங்கா, கல்யாண வீட்ல இருந்து நீ ஒருத்தி தானே வர முடிஞ்சது? என்னடி சொல்ற? ஏய் ஆமா சொல்லுடி. ஆமா ஆமா. போங்கக்கா, நீங்க முதல்லயே சொல்லிருந்தா இவ்ளோ வேஸ்டா இருக்காதுல்ல. 20 பேருக்கு செஞ்சதுனால நிறைய இருக்குதுக்கா. ஏகப்பட்ட ஐட்டம் வேற இருக்கு. அட விடு வெண்ணிலா, ஆளு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறோம். எது எப்படியோ டிபன் வீணாகாம இருந்தா சந்தோஷம்தான். மாமா, முத்தரசு மாமா, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கையில இருந்தேன் தெரியுமா? நீங்க கண்டிப்பா என்ன பாப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, பாக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா ஸ்வேதாவே லைஃப்ல வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல. அந்த வெண்ணிலா யாரு மாமா? அந்த வெண்ணிலா யாரு? என்னோட படிப்புலயும் அழகுலயும் தகுதியிலையும் ஏனி வச்சா கூட அவளுக்கு எட்டுமா? அவ பேரு சொல்லவே எனக்கு வாய் கூசுது. அவள எனக்கு ஈக்குவலா நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. அவள போய் மாமா, நான் எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? நான் ஜெயிக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் மாமா. அதான் என்னால விட்டு கொடுக்க முடியல. என்னால விடவும் முடியல மாமா. ஆனா அத மீறி இன்னைக்கு நான் போகணும்னு முடிவெடுக்க காரணம் உங்களோட அலட்சியம் போக்குதான் மாமா. நான் போறேன் மாமா. இந்த வீட்டை விட்டு நான் போறேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற ஒருத்திய ஏமாத்திட்டீங்க. நான் போறேன்.
என்ன பேக் பண்ணிட்டீங்களா? ஏய், என்னாச்சு? எதுவுமே பேசாம ஊமை கொட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க இப்போ. சொல்லுங்க. அது இங்க பாரு ஸ்வேதா, நாங்க எல்லாரும் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள. உன்னை பார்த்துதான் நாங்க நம்பிக்கையோட இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டோம். நீ தோக்குறதுக்காக பிறந்தவ கிடையாது ஸ்வேதா. கண்டிப்பா தோக்குறதுக்காக பிறந்தவ கிடையவே கிடையாது. நீ ஏன் மனசை விட்டு நான் கிளம்புறேன் அது இதுன்னு பேசினா என்ன அர்த்தம்? இது நெகட்டிவா பேச வேண்டிய நேரம் கிடையாது ஸ்வேதா. இது போராட வேண்டிய நேரம். இப்போ நீ போராட்டத்தை கைவிட்டனா டோட்டலா எதுவுமே நடக்காது ஸ்வேதா. நீ தயவு செஞ்சு மனசை தளர விடாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க உன் கூடவே இருப்போம். இது சத்தியம். நீ ஜெயிப்ப. நிஷா, கையெடு. என்ன லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவிக்கா? இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல ஸ்வேதா. நீ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நாங்க எப்பவுமே உனக்கு உறுதுணையா இருப்போம். நாங்க உனக்காக எங்க உயிரை கூட கொடுப்போம். இல்லடி, நானும் தைரியமா தான் இருந்தேன். ஆனா தோத்து போக மனசுல இருக்கிற பலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. நானும் சுந்தரம் சொன்னதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஒத்து போகும்னு நினைச்சேன். ஆனா எப்போ அந்த டாக்டரை பார்த்து பேசணும் அப்பவே என் மனசுல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நான் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு, டாக்டர் என்ன சொன்னாரு? இல்லடி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறினவங்க தான் கொலைய பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. கொலையாளி ஒரு பொண்ணுங்கிறதும் உறுதியா சொல்றாரு. அப்போ இப்போதைக்கு தடையும் இல்ல. ஒருவேளை அது வெண்ணிலவா இருந்துட்டா? பிரியங்கா, அந்த ஏரோ போர்டு எடுத்துட்டு வா. ஓ, ஆரோ போர்டா? இப்ப த்ரோ பண்ணு ஸ்வேதா. த்ரோ பண்ணட்டுமா? ரெடி? 1 2 3. சூப்பர் ஸ்வேதா. குத்திடுச்சா? சூப்பர் ஸ்வேதா. சூப்பர் பாயிண்ட் பண்ணிட்ட. ஸ்வேதா, 2 ஆரோ தூக்கி போடு. ரெடி? ஓகே.
இதுவும் கரெக்டா பட்டுருச்சு ஸ்வேதா, சூப்பர். சூப்பர் ஸ்வேதா. ரெண்டும் நல்லபடியா பட்டுருச்சு. இப்போ மூணாவது ரொம்ப முக்கியமானது. இதுவும் கரெக்டா த்ரோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சித்தி சித்தி சித்திய காணோம். எங்க போனாங்களே தெரியலையே. குழந்தை ஏமா பதட்டப்படுற? இல்ல அங்கிள், சித்திய காணோம். இங்கதான் விளக்கு வாங்குறேன்னு போனாங்க. அப்பதான் ஒரு ஆண்டி அங்க இருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயும் போய் தேடினேன், ஆனா சித்தி எங்கேயுமே காணோம். இங்க பாருமா குழந்தை, பயப்படாத. சித்தி உன்னை இங்க தானே விட்டுட்டு போனாங்க, இங்கேயே வருவாங்க, பயப்படாத. இல்லனா கோவில் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன், அங்க வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல அங்கிள், வெளியில சித்தி என்ன தேடுவாங்க. நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா, அப்ப இங்கேயே உட்காந்துக்கோமா. ருத்ரா எங்கடா? சொல்லு. எங்கடா? என் பொண்ணு எங்கடா? சொல்ல போறியா இல்லையா? ஏய்! சொல்லு, என் பொண்ணு எங்க? சொல்றா. ஏய்! ஏய்! ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. என்ன விட்டுருக்குமா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. என்ன விட்டுருக்குமா. ருத்ரா எங்கடா? ருத்ரா எங்க? சொல்லுடா. தெரியாதம்மா. அவ எங்க? சாமி சத்தியமா சொல்றமா, புள்ளை நான் கடத்தலமா. அம்மா என்ன விட்டுருமா. சொல்லுடா. சொல்றா, ஏன் ருத்ரா எங்க? சத்தியமா சொல்றமா, நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்மா. பல வாய்ஸ் பேசுவேம்மா. சித்தி என்ன காப்பாத்துன்னு நான் தான்மா மிமிக்ரி பண்ணேம்மா. இப்ப கூட உங்களுக்கு மிமிக்ரி. அம்மா சத்தியமா நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான்மா. ருத்ரா மாதிரி மட்டும் இல்ல, கமல் மாதிரி, ரஜினி மாதிரி எல்லாம் பேசுவோமா. இப்ப பாக்குறீங்களா, கமலஹாசன் மாதிரி பேசட்டுமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்னடி வெண்ணிலா இப்படி இருக்கா? இவ கூடவா நம்மலாம் பழக்கம் வச்சிருந்தோம்? எத்தனை வாட்டி மிரட்டி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவ கையால வாங்கி சாப்பிட்டுருப்போம். அது மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே. ஸ்வேதா, நீ பெட்டி படுக்க எடுத்து வச்ச சரிதான். உன்னை நாங்க தடுத்திருக்கவே கூடாது. இப்ப சொல்றோம், ஊருக்கே போயிடலாம் வா. அறிவு இருக்காடி உனக்கு? நீங்க சொல்லிதான் நான் இதையும் செஞ்சேன். இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? ஊருக்கெல்லாம் போக முடியாது. தடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா வெண்ணிலாவோட சுயரூபத்தை பாக்குறதுக்கு முன்னாடில சொன்னோம். சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்டி, இதுக்கு மேல தாங்க முடியாது. சொன்னா கேளு, போயிடலாண்டி. இதுக்கு மேல ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அவ அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும் போது என் உடம்பு
ஒரு அடி கூட தாங்காது. பெரிய பெரிய ரவுடிங்களே ஒரே அடியில சாச்சிட்டா. நம்மலாம் எந்த மூளைக்கு? இங்க பாரு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படியாவது வெண்ணிலாவை நம்ம வலையில சிக்க வச்சிடணும். அவளை சிக்க வைக்கிற வழி எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாம போகணும்? அவளை பொறியில சிக்க வச்சுட்டா மறுபடியும் இந்த வீடு என் கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னடி இது? அவளும் விட மாட்டேங்கிறா, நீயும் விட மாட்டேங்கிற. பயமா இருக்கு ஸ்வேதா. நாங்க தான் நடுவுல சிக்கி நசுங்கிட்டு இருக்கோம். எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு வா போலாம். வீட்ல யாருமா? யாருங்க? சிலிண்டர் வந்திருக்குமா? ஆ, அண்ணே, இத கொஞ்சம் தூக்கி உள்ள வச்சிடுறீங்களா? சாரிம்மா, கோச்சுக்காத. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இன்னும் நிறைய வீட்டுக்கு போட வேண்டியது இருக்கு. ஒரு வீட்ல வேற ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க. போடலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி பரவாயில்ல. கொடுங்கம்மா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. என்ன வெயிட், என்னால தூக்கவே முடியலையே. ஏய், என்னடி இவ பெரிய நடிகையா இருப்பா போல இருக்கே. நேத்து என்னடானா நெல்லு மூட்டை ஆளுங்க எல்லாத்தையும் ஒரே கையில தூக்கி அப்படியே வீசினா, இப்ப என்னடானா சிலிண்டர் தூக்க முடியல நமக்கே ஷாக் கொடுக்கறா. என்னடி இது? எது நம்புறதுனே தெரியலடி. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பயமா வேற இருக்கு. நான் வேற ஊர்ல இருந்து வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். அண்ணே. என்னம்மா, சிலிண்டர் தூக்கணுமா? ஆமா செந்தில் அண்ணே, கொஞ்சம் உள்ள தூக்கி வைங்களே. சரிங்கம்மா. அண்ணே பாத்தனே. இந்தாங்க முத்து மாமா. வெளியில ஏகாதேசிக்கு கோவிலுக்கு போய் கோலம் போட்டு அப்புறம் இந்த பூலாங்கடி தரும் பூஜாரிகிட்ட சொன்னியா? இல்ல வழியில வர பார்த்தேன், உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. நைட்டு உன்னை கோவிலுக்கு வர சொன்னாரு. சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வெளியில ஒரு நிமிஷம். தனியாவா போற நைட் நேரத்துல? இவ பெரிய அழகு ராணி, யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. தனியா போறதுக்கு ரொம்ப வருத்தம் வேற. நான் வழக்கமா போறது தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல அப்படிலாம் விட்டுற முடியாது. துணைக்கு ஜனனியை கூட்டு போயிட்டு வா. இல்ல மாமா, ஜனனிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான். அவள லேட்டா தான் விடுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. போ போ, உனக்கு என்ன பயம்? அடுத்தவங்கள பயமுத்தி தானடி நீ வேடிக்கை பாப்ப. சரி பார்த்து. அக்ஷயா. சார். வரேன் சார். ஏய் வாங்கடி. நீ போக வேண்டியது. எங்களே கூப்பிட்டு போற. சார் கூப்பிடுறாருல.
ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? சொல்லுங்க சார். வெண்ணிலா நைட்டு கோவிலுக்கு போகணும். தனியாக போக வேண்டாம். உனக்கு நீங்கள் 3 பேரும் போய் அவ கூட இருக்கீங்களா? வெண்ணிலா கூடவா? வெண்ணிலா கூட கோவிலுக்கு போய் அவ கூட இருந்து தானே சொன்னேன். அதுக்கேம்மா பயந்து அலற? அது வந்து அது என்னன்னா எங்களுக்கு என்ன பயம். வெண்ணிலா கூட எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து கூடவே இருந்து துணையா நின்னு கூட்டிட்டு வாரோன்னு சொல்ல வந்தேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? சரி, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அக்கா நைட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்க்கா. அப்பதான் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். சரியா? சரி வெண்ணிலா, நாங்க வந்துடுறோம். ஏன்க்கா அதுக்கு அழற மாதிரி பேசுறீங்க? இல்லையே, அழுகிறதா? நானா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லடி? நான் தான் ஆத்தா வந்திருக்கேன். நான் இருக்கிற இடத்துல என்ன தூக்கம். என்னடி சத்தம்? ஆமாண்டி, எனக்கும் ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றல. எந்திரிக்க போறீங்களா இல்லையா? நிஷா, எந்திரி எந்திரி. அங்க பாரு, அங்க பாரு. அக்கா, நான் தான் வெண்ணிலா. என்னக்கா பயந்துட்டீங்களா? பின்ன என்ன வெண்ணிலா, நாங்க சும்மாவே உன்னை பார்த்து பயப்படுவோம். இதுல எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் எதுக்கு? இன்னைக்கு காலையில கோயிலுக்கு வந்து கண்டிப்பா மந்திரிச்சு கயிறு கட்டணும். ஏன் தான் இப்படி பயந்து சாவுறீங்களோ? அதுதான் எனக்கு பயமே. செத்துட்டா என்ன பண்றது? என் வீட்டுக்கு வர நான் ஒரே பொண்ணு. சரி சரி, இந்த வேலையெல்லாம் பார்த்தது போதும். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுற வேலையை பாப்போம். என் கோலமே அலங்கோலமா ஆயிடுச்சு, இதுல இந்த கோலம் வேறயா? என்னக்கா? அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோலம் போடலாம்னு சொல்ல வந்த வெண்ணிலா. சரி வாங்க. ஏய், வாங்கடி. என்னத்தா இன்னும் சித்திய காணோம். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. அப்பாவோட பர்த்டேன்னு சொல்லி நீ தானே இன்ட்ரெஸ்டா இருந்த. இப்ப திடீர்னு தூக்கம் வருதா? அது எதுனா? போங்க அத்தா, அப்பாவையும் காணோம் சித்தியும் காணோம். தூக்கமா வருது. நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுவாங்க. ம். நீ வேணா ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை மூடி தூங்கு. அவங்க வந்ததும் நான் உன்னை எழுப்பி விட்டுடுறேன். சரியா? சரி அத்தா. தூங்கு, படு. அப்பா வந்த உடனே நாம இதை கொடுக்கலாம். அத்தா, அப்பா வந்தா எழுப்பாம விட்டுறக்கூடாது, சரியா? ருத்ரா பாப்பா விட்டுட்டு நாங்க கேக் கட் பண்ணிடுவோமா? உங்க அப்பாவோட சேர்ந்து நீ தான் கேக் கட் பண்ண போற. தூங்கு. அத்தா, எங்க எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்து. டேய், போதும்டா. ஆ,
இதுல அம்மனுக்கு சாத்த வேண்டிய புடவை இருக்கு. இதை பிரகாரத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். போனை குடுறா. ஆ இந்தா. டேய் சீக்கிரம் வந்துரு. செங்கல் சூழல போய் லோடு அனுப்பணும். எது அந்த 4 லோடு தானே? அதை 40 சொல்லிட்டேன். பக்கத்துல இருந்து ஏத்திட்டு வரேன். நீ வெண்ணில கிட்ட பேசிட்டு இரு. டேய் ஒரு நிமிஷம். என்னடா? இல்லடா வரும்போது ஜீப் எடுத்துட்டு வா. வெண்ணிலாவை சேர்த்து ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போடும். புரியுதா? சரிடா. சரி கிளம்பு. போலாம்ல? ஸ்டைல் பண்ணாம பார்த்து ஓட்டிட்டு போ. நீ பார்க்காம ஓட்டிட்டு போவாங்க. ஹலோ சார் அது ஒன்றும் இல்லை, மிஷின் மறுபடியும் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு சார். மறுபடியும் நின்றுடுச்சா? ஆமாம் சார், லோடு அதிகமாக இருக்கும் போல இருக்கு, அதான் ஃபால்ட் ஆகி நின்றுச்சு சார். இப்போ தானே சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க, மறுபடியும் நின்றுடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே, எந்த நேரம் பார்த்து முத்து மாமா கூப்பிடுற மாதிரியே கேக்குதே. வெண்ணிலா மாமா, நீயா மாமா? இல்ல கிள்ற. உனக்கு சந்தேகம் பண்ணா உன் கையை கிள்ள வேண்டியதானே? ஏன் கையை கிள்ற? வலிக்குது இல்ல? வா. நான்தாம்மா, நானே தான். ஏதோ முன்ன பின்ன பக்கத்து ஆளை பார்த்த மாதிரி இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற. இல்ல முத்து மாமா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு பாத்துட்டு இருந்தேன். ஆ. திடீர்னு நீ வந்து நின்னியா, அதான் எனக்கு சந்தேகமாயிடுச்சு. நீ எப்ப முத்து மாமா இங்க வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் எப்பவோ வந்துட்டேன். அம்மனுக்கு சாத்தத்துக்கு புடவை கட்டிருந்தேன்ல, ஆ. அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு. வெளிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசி 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 கடைசியில் ஃபோனில் சார்ஜே போயிடுச்சு. சரி அதை விட நீ என்ன கேட்டு கிட்ட போராடிட்டு இருக்க? இல்ல மாமா, எல்லாரும் தான் ஒன்னா வந்தோம். அந்த ஸ்வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போறேன்னு வெளியில கதவை சாத்திட்டு போயிட்டாங்க போல. முத்து மாமா, இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. சரி விட, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சார்ஜ் இல்லை. நான் நம்மகிட்ட ஃபோனை சார்ஜ் போட்டு கொடுறான்னா அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? ஐயோ என்ன மாமா, சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். டைம் வேற ஆயிடுச்சு. ஆனா ஆயிட்டு போது பண்ணு. அதுக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? சொல்றேன் மாமா, ருத்ரா வேற காத்துட்டு இருப்பா. ஐயோ மணி 11:55 ஆயிடுச்சு மாமா. இப்ப அது ஏன் பதற? 11:55 ஆனா ஆயிட்டு போட்டு என்ன அதுக்கு? இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. 5 நிமிஷத்துல என்ன ஆக போகுது இப்போ? 12 ஆக போகுது மாமா. ஏமா 11:55க்கு அப்புறம் 12 தான் ஆகும், பின்ன 13 ஆகும். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். என்னம்மா ஆச்சு உனக்கு? ஐயோ பாவம் ருத்ரா வீட்ல தூங்கிட்டு இருப்பா. ருத்ரா வீட்டுல தூங்கிட்டு இருப்பாளா? என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்ல எனக்கு புரியல வெண்ணிலா. கேட்ட பூட்டியாச்சுன்ற, 11:45ன்ற, 11:55ன்ற, 12 ஆக போகுதுன்ற. என்னமாச்சு உனக்கு? இரு சொல்றேன் மாமா. ஸ்வேதா டைம் ஆச்சு, சீக்கிரமா. சரி சரி, ரெடி ஆயிட்டேன். மாமாவை பார்க்க போகும்போது சும்மா ஸ்டைலா அசத்த வேண்டாமா? அதனாலதான் இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். கேக்கிங்க பிரிச்சாச்சா?
இதோ போல ஏன் பர்த்டேக்கு இதே மாதிரி செம்ம பார்ட்டி. தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஆமா அந்த புக்கே எங்க? தோ என்கிட்ட தான் இருக்கு. சூப்பர். ஆல்ரைட். இத மட்டும் மாமா பார்த்தாரு அப்படியே மிரண்டு போயிடுவாரு. வாங்க. கேண்டல் ஏத்துங்க. இப்போ பாருங்க மாமா எவ்வளவு சந்தோஷப்பட போறாருன்னு. சரி உள்ள வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. மாமா எங்க போயிருப்பாரு? இது எப்படி நான் பாக்குறேன்? மாமா 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 இல்லையே. எங்க போயிட்டாரு? மாமா எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. நீ தானடி சொன்ன ஜீப் வந்துருச்சு மாமா வந்துட்டாருன்னு. அப்போ சொன்ன, ஆனா மாமா இப்போ இல்லையே. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியலையே. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாமாவை எங்கேயும் காணோம். என் போன் கூட பாத்து பிடி. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாரு? நான் இப்போ எப்படி மாமாவுக்கு விஷ் பண்றது? ஐயோ